வணக்கம் நண்பர்களே. நமது நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மில் பல பேர் எவ்வளவுதான் உழைத்தாலும் பணம் கையில் தங்குவதே இல்லை. வீட்டில் எப்போதும் ஏதோ ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்று கவலைப்படுகிறோம். ஆனால் நம் முன்னோர்களும் சாஸ்திரங்களும் சொல்லும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்களை சற்றே மாற்றிக்கொண்டால் நம் வாழ்வில் செல்வமும் நிம்மதியும் தேடி வரும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் பிரம்ம முகூர்த்தம். தேவர்களும் மகாலட்சுமியும் பூமியை வலம் வரும் இந்த உன்னதமான நேரத்தில் நாம் செய்யும் சில விஷயங்கள் நம் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி கொண்டவை. அதே சமயம் இந்த நேரத்தில் தெரியாமல் கூட நாம் சில தவறுகளை செய்துவிடக்கூடாது. பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியங்கள் என்ன? இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும்? வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? முதலில் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கும் 1 மணி நேரம் 36 நிமிடங்களை நாம் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம். அதாவது தோராயமாக காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம். கோடைக்காலம் மற்றும் பனிக்காலத்திற்கு ஏற்ப சூரிய உதய நேரம் மாறும்போது இது சற்றே மாறுபடலாம். பிரம்ம என்றால் படைப்பு என்று பொருள். உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய விதியை நீங்களே சுயமாக படைத்துக் கொள்ளக்கூடிய மிக உன்னதமான நேரம் இது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த நேரத்தில் வளிமண்டலத்தில் ஓசோன் வாயுவின் அளவு மிக அதிகமாக இருக்கும். தூய்மையான ஆக்சிஜன் நம் உடலுக்குள் செல்லும்போது நம் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன. மன அழுத்தம் முற்றிலும் குறைகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய 3 ரகசியங்கள். சரி, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிர்ஷ்டத்தை ஈர்க்க 3 எளிய வழிகள். படுக்கையை விட்டு உடனே எழுவது. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அலாரம் அடித்த உடனே அதை அணைத்துவிட்டு மீண்டும் தூங்குவது பலரது வழக்கம். ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விழிப்பு வந்தவுடனே படுக்கையை விட்டு எழுந்துவிட வேண்டும். எழுந்ததும் உங்கள் 2 உள்ளங்கைகளையும் பார்த்து கராத்ரே வசதே லக்ஷ்மி என்ற மந்திரத்தையோ அல்லது உங்களுக்கு பிடித்த இறைவனின் நாமத்தையோ சொல்லுங்கள். தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். முடிந்தால் குளித்துவிட்டு அல்லது கை கால் முகம் அலம்பிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் வைக்கும் நியாயமான கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் அனைத்தும் பிரபஞ்சத்தால் மிக எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விரைவில் நிறைவேறும். தியானம் மற்றும் திட்டமிடுதல், மெடிடேஷன் அண்ட் பிளானிங். இந்த நேரத்தில் உங்களது வீட்டில் சத்தம் இருக்காது, உலகமே அமைதியாக இருக்கும். இந்த 20 நிமிட அமைதியை பயன்படுத்தி தியானம் செய்யுங்கள். அல்லது உங்களுடைய அன்றாட வேலைகளை, எதிர்கால திட்டங்களை ஒரு டைரியில் எழுதுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனது, சப்கான்ஷியஸ் மைண்ட் விழிப்போடு இருப்பதால் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் நிச்சயம் வெற்றியை நோக்கியே செல்லும். தெரியாமல் கூட செய்யக்கூடாத 3 தவறுகள், த வார்னிங்ஸ். அதே சமயம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யும் சில தவறுகள் துரதிர்ஷ்டத்தை அள்ளி தந்துவிடும். அதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தூங்குவது அல்லது சோம்பேறித்தனம், ஸ்லீப்பிங் லேட். காலை 4 மணிக்கு விழிப்பு வந்தும் சோம்பேறித்தனத்தால் எழாமல் 6 அல்லது 7 மணி வரை படுக்கையிலேயே கிடப்பது வீட்டில் வறுமையை உண்டாக்கும். மகாலட்சுமி வீட்டிற்குள் வரும் நேரத்தில் நாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. 2. மொபைல் போன் பார்ப்பது, டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன். இன்றைய தலைமுறையினர் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். காலையில் எழுந்த உடனே வாட்ஸ்ஆப், முகநூல் அல்லது ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். பிரம்ம முகூர்த்தத்தின் தூய்மையான ஆற்றலை உள்வாங்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாத எதிர்மறை செய்திகளையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் பார்த்து நம் மனதை அசுத்தப்படுத்தக்கூடாது. 3. சண்டை அல்லது வாக்குவாதம், ஆர்கியூவிங். காலையிலேயே வீட்டில் சத்தம் போடுவது, குழந்தைகளை திட்டுவது, கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் செய்வது போன்றவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். காலையில் எழும் சத்தம் அந்த நாள் முழுவதும் உங்கள் மனநிலையை பாதிக்கும். நண்பர்களே, காலை எழுந்து படி என்று சும்மா சொல்லவில்லை நம் முன்னோர். பிரம்ம முகூர்த்தம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அது நம் வாழ்வை நெறிப்படுத்தும் ஒரு உன்னதமான அறிவியல்.
நாளை முதலே உங்கள் தூக்கத்தை 1 மணி நேரம் முன்னதாக திட்டமிட்டு எழுந்து பாருங்கள். 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் பயன்பெற உதவுங்கள். இது போன்ற ஆன்மீகம் மற்றும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு உடனே நமது நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்திடுங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நேரமாக அமையட்டும். நன்றி. வணக்கம்.